medieval Nuremberg, the marching, seething squash of Adolf Hitler's Nazi Congress comes to an end. இந்த உலகத்திட மிகப்பெரிய சர்வாதிகாரியா சொல்லப்பட்ட ஹிட்லர் முழுமையா ஜனநாயக ஆட்சி முறைமைய டெமோக்ரஸி எதிர்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள முதன்மையான காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் ஒருபோதும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். மக்கள் உணர்ச்சி பூர்வமான கவர்ச்சிகரமான ஒரு தலைவரை தான் தேர்ந்தெடுப்பார்களே தவிர சரியான ஒரு அரசியல் புரிதலோட சரியா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒருபோதும் ஜனநாயக ஆட்சியில தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்றது ஹிட்லரினுடைய ஒரு கோட்பாடா இருந்தது. இப்ப உலக நாடுகளினுடைய பெரும்பாலான நாடுகள், இலங்கையையும் சேர்ந்து பெரும்பாலான நாடுகள்ல போய்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான ஆட்சி முறைமையை பார்க்கும்போது ஹிட்லர் சொன்னது சரி என்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப உருவாகி இருக்குது. ஏன்னு சொன்னா, அந்த அரசியல் கட்சிகளினுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு தேர்தல் நடக்கும் போது, சாதாரணமா ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கும். அடுத்த 5 வருஷத்துல அந்த நாட்டை எப்படி கொண்டு போக முடியும், எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் என்ற ஒரு சிந்தனை தான் அந்த கட்சிக்கு இருக்கணும். அந்த மாதிரி தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தோல்வியடைந்த கட்சிகள் இருக்குதானே, அந்த தோல்வியடைந்த கட்சிகள் அடுத்த 5 வருஷத்துல வரப்போற தேர்தலுக்கு அந்த தோல்வியடைந்த அதே நாள்ல இருந்து, அந்த கட்சி வெற்றி பெற்ற அதே நாள்ல இருந்து அந்த 5 வருஷமும் முழுமையா மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை பொதுமக்கள் மத்தியில பிளே பண்ண ஆரம்பிப்பார்கள். இது அரசியல்ல இன்றைக்கு கதைக்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளியில தெரியாத ஒரு மிகப்பெரிய உண்மை. நாங்க என்ன நினைச்சு கொண்டிருப்போம், ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னா அந்த தேர்தல் வாரத்துக்கு ஒரு 6 இருந்து 8 மாசத்துக்கு முதல் தான் அந்த கட்சி பணிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கும். ஆனா இல்ல, அந்த தேர்தல் எப்ப முடிஞ்சதோ அந்த 5 வருஷமுமே மக்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள். பல்வேறுபட்ட அடிப்படையில நிறைய ஸ்ட்ராட்டஜி அரசியல் கட்சிகளால இங்க பிளே பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த வீடியோல விரிவா முழுமையா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். இந்த வீடியோல நீங்க கேட்க போற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத அதிர்ச்சிகரமான விடயங்களா கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். எங்களை சுத்தி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கான்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அதிர்ச்சிகரமா இருக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எந்த ஒரு எதிராவோ பக்க சார்பாவோ இந்த வீடியோ முழுமையா இருக்க போறது இல்ல. பொதுவான உலக அரசியல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரோபாய முறைமையை தான் நான் உங்களோட தெளிவுபடுத்த போறேன். எப்பவுமே எந்த நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய ஓட்டு என்னுடைய உரிமை. நான் யாருக்கு ஓட் பண்ணணும்ன்றதை நான் சிந்திச்சு முடிவு பண்ணணும். இன்னொரு கட்சியினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாலேயோ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கொண்டு உணர்வு பூர்வமா எப்பவுமே ஓட் பண்ணக்கூடாது. என்னால நான் சிந்திச்சு ஓட் பண்ணா மட்டும்தான் அது ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதா அர்த்தப்படும். அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னடா விரிவா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். தொடர்ச்சி என்னோட பாக்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேஸ் ஸ்டடிஸ், டாக்குமெண்ட்ரிஸ் வீடியோஸ் வரைக்கும் உங்களால உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வீடியோட கடைசியில நீங்க தெரிஞ்சு கொண்ட மாதிரி எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலயுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வேற, தெரியாம நடக்கிற அரசியல் வேற. நாங்க கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய அரசியல் ஒரு மாதிரி இருக்கும், உண்மையான ஆக்சுவலா என்ன நடக்குதுன்றது வேற மாதிரி இருக்கும். சாதாரணமா சொல்வார்கள்லானே, அரசியல்ன்றது ஒரு சாக்கடை என்ற மாதிரி. அரசியல்வாதிகள் எப்பேற்பட்ட நிலைமைக்கு வேணாலும் கீழே இறங்கி போய் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கு தானே. அது 100% உண்மையானது. ஏனென்றா இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு தங்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கீழே போய் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் தான் எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அரசியலா இருந்தாலும் சரி. இது இங்கே மட்டும் கிடையாது. உலகத்தினுடைய முதன்மையான நாடுகள்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன நாடுகள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கு வரைக்கும் பிளே பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இதுக்குள்ள நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சி அவர்களுடைய ஆட்சி முறை எப்படிப்பட்டதுன்றதையும் இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த கட்சியை போக விட்டு தோத்து போகக்கூடிய கட்சிகள் இருக்கிறார்களானே, அந்த கட்சிகள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள் சொன்னா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அந்த நாள்ல இருந்து மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது, மக்கள் இந்த புதிய ஆட்சியில எப்படிப்பட்ட நிலைமையை உணர்றார்கள், எப்படிப்பட்ட விடயங்களை பேசுறார்கள் என்றத ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் முழுமையா
ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பார்கள். இதை ஸ்டடி பண்றது ஒரு அரசியல் கட்சியினுடைய அந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் கிடையாது, அவர்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்கும். அதை எப்படி சொல்லுவார்கள்னு சொன்னா, இப்ப சமீபமா நடந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா ஐடி விங்ஸ் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டீமா செயல்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஐடி விங்ஸ் என்ற பேர்ல அவர்களுடைய நாட்டில் வந்து அது ஐடி விங்ஸ் சொல்லப்படும். ஒவ்வொரு இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு கோஆபரேட் கம்பெனி மாதிரி அந்த கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப் என்ன செய்வார்கள் சொன்னா, இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட பேர் இருக்குது, எப்படிப்பட்ட நிலையில மக்கள் இவர்களை பார்க்கிறார்கள், இந்த புதிய ஆட்சியில் என்னென்ன விடயங்களை மக்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், முதல் நாள்ல இருந்தே எப்படிப்பட்ட மனநிலை இந்த கட்சிக்கு வருதுன்ற வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ண ஆரம்பிப்பார்கள். அதை ஆரம்பிச்சு அடுத்த கட்டம் என்ன செய்வார்கள் சொன்னா, அந்த புதிய ஆட்சி முறைமையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அந்த கட்சியை சேர்ந்த நபர்களை வச்சுக்கொண்டு பேச வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாக்குவார்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரணமான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை வரைக்கும் அதை பேச வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிப்பார்கள். இது எப்ப வரைக்கும் நடக்கும்னு சொன்னா 4வது வருஷம் இருக்குதானே, அந்த ஆட்சி முடிகிற 4வது வருஷம் வரைக்கும் அந்த பேசு பொருள் ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். நான் சொல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க, இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல்ல இது எப்படி பிளே பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றத உங்களுக்கு தெளிவா தெரியுமா நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு நாளுமே பேச ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களும் மக்கள் மத்தியில இது இப்படித்தான் இருக்குமோ, இது இப்படித்தான் இருக்குமோ, இப்படித்தான் அவர்கள் செய்கிறார்களோ என்ற மாதிரியான ஒரு விதமான ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கான முயற்சியா அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதுல பெரும்பாலும் பேசப்படக்கூடிய விடயங்களா என்ன இருக்கும்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், ஊழல்கள், தேசிய பாதுகாப்பு, வரி, அந்த நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்க்கை செலவுகள், அங்க இருக்கக்கூடிய வேலையின்மைகள், இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெல்லாம் குறைகள் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே கதைச்சு ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு விதமா கதைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். எல்லா கட்சிகளுமே உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களும் இருப்பார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குறதுக்காகவும் சில கட்சிகள் பேச ஆரம்பிப்பார்கள். இது முதலாவது மக்களை வச்சுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். ரெண்டாவது என்ன செய்வார்கள் என்று பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணிடுவார்கள். இந்த அரசாங்கம் ஊழலுக்கான அரசாங்கம், அல்லது இந்த அரசாங்கத்துல தேசிய பாதுகாப்பு இல்லாம இருக்குது, இந்த அரசாங்கத்தால நாட்டுக்குள்ள நிறைய குற்ற செயல்கள் நடக்குது, இந்த அரசாங்கத்தால போதைப் பொருட்கள் உள்ள வந்து கொண்டிருக்குது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து ஆரம்பத்தில இருந்தே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிப்பார்கள். பிசினஸ்ல ஒரு பயங்கர ட்ரிக் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருளை 7 தடவை காட்டினா 8வது தடவை அந்த பொருளை அவர் வாங்குவார். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது, தொடர்ச்சியா சொல்லும் போது அந்த மனிதன் அதை நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக, ஒரு போலியான நம்பிக்கைன்னு சொல்லி கூட வச்சுக்கொள்ளலாம். சிலவள உண்மையாவே இந்த அரசாங்கம் அதை செய்யாம இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு கட்சி இதை பற்றி பேசும்போது மக்கள் என்ன நினைப்பார்கள்னு சொன்னா, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, இந்த ஊழல் வந்து உண்மையிலேயே நடந்திருக்குமோ, இது இப்படிதான் நடந்திருக்குமோ, இந்த பெண்களுக்கு எதிரான முறைமை இப்படிதான் இருக்குமோ, இல்லாட்டி இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காதோ, தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலா இருக்குமோன்ற மாதிரி ஒரு விதமான ஒரு மனநிலையை வந்து உருவாக்க ஆரம்பிப்பார்கள். அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 4 வருடங்கள்ல மக்கள் மத்தியில பதிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்த 3வது இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த அரசியல் கட்சிகளினுடைய பெரிய ஒரு ஆயுதம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லா மக்களுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சமூக ஊடகங்களை வச்சுக்கொண்டு தங்களினுடைய பிரச்சாரமா இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய ஆளும் கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களா இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்கள்ல தான் ஆரம்பத்திலிருந்தே 4 வருடங்களா தொடர்ச்சியா நடக்கும். அதுக்கு சரியான உதாரணம் இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சமூக ஊடக அரசியல் பிரச்சாரம். அதை எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க பாக்குற வீடியோஸ், இல்லாட்டி நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பாக்குறீங்கன்னு சொன்னா, ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த போஸ்ட ஒரு கொமனான ஒரு நபர், சாதாரணமான ஒரு நபர் தான் அதை கிரியேட் பண்ணிருக்கணும் என்ற எந்த அவசியமே கிடையாது. அந்த அரசியல் கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஐடி விங் ஒன்று இருக்குந்தானே, அவர்களுக்கான ஒரு டீம் இருக்குந்தானே, அந்த டீமுக்குள்ள இருக்கக்கூடியவர்களே தான் அதை செய்வார்கள். அதுதான் வெளிப்படையான உண்மை. அவர்களே தான் ஒன்று காசு கொடுத்து செய்ய சொல்வார்கள், இல்லாட்டி அவர்களுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுவார்கள். இந்த சமூக ஊடகங்களில் போகக்கூடிய அரசியல் பிரச்சாரம் என்றதுதான் இன்றைக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா பார்க்கப்படுது. கடைசி டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் கடந்த தேர்தல், இந்த தேர்தலில் அவர் வின் பண்றதுக்கு முதல் தேர்தலில் அவர் தோத்து போனதுக்கான காரணமும் சமூக ஊடகமாக தான் சொல்லப்படுது. அடுத்த தேர்தலில், கடைசியாக நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணமும்
சமூக ஊடகமாக தான் சொல்லப்படுது. நீங்களே போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோ ரோகனோட ஒரு போட்காஸ்ட் செய்திருப்பார். அதே மாதிரி ஜாக் பவுல், லோகன் பவுலோட போட்காஸ்ட் செய்திருப்பார். இந்த மாதிரி யூடியூபர்ஸோட சமூக ஊடகங்கள் மூலமா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதன் மூலமா தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கான, முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ஓட்டை பெற்றுக்கொள்றதுக்காக முயற்சிகள் செய்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் சமூக ஊடகமா சொல்லப்படுது. He knew the youth vote. You know, we won the youth vote by 36 points. He said, Dad, you got to go out, do Joe Rogan, do all these guys, and we did. அதே மாதிரி இந்த யங் ஜெனரேஷனையும் ஓல்டு ஜெனரேஷனையும், ஏன்னா நிறைய பேர் சமூக ஊடகம் பயன்படுத்துறபடியா அவர்களை கவர்றதுக்காகவும் தவறான மனநிலையை அவர்களுக்குள்ள செலுத்துறதுக்காகவும் சமூக ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த சமூக ஊடக பாவனைன்றது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போலியானதா மாறி இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றதா தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சமூக ஊடகங்கள்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல மிகப்பெரிய அளவுல தாக்கம் செலுத்துதுன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நாலாவது, இதுக்கு அடுத்ததா தான் மக்களுக்கு எங்கட ஆட்சியில என்ன பிழைகள் விட்டோம், இல்லாட்டி நாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்மையிலேயே மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றத நாலாவதா தான் யோசிப்பார்கள். அதை யோசிச்சு தான் அந்த 4 வருஷத்துல சில கட்சிகள் மக்களோட போய் சமூக பணிகளில் ஈடுபடுறது, சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போய் கேம்பெயின் செய்யறது, சில தேர்தல் பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது. தேர்தல் பிரச்சாரம் நடக்காது, சமூக பணிகள் மாதிரியான செயல்பாடுகளை செய்யறது. அந்த மாதிரியான செயல்பாடுகளை அதுக்கு பிறகுதான் நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்வார்கள். அதுக்கு மேல இருக்கிற 3மே ஆட்சியை கைப்பற்றதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுமோ அதைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்தது ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ் என்ற ஒன்று இருக்குது. அடையாளப்படுத்தி ஒரு அரசியல் செய்யறது, அதை தனித்துவமான தனிப்பட்ட ரீதியில அவர்களை தாக்கி அரசியல் செய்யறது சொல்லி கூட சொல்லலாம். அது எப்படி நடக்கும்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், நீங்க தமிழ்நாட்டிலேயே அதை பார்த்திருப்பீங்க. நானே ஏன் திரும்ப திரும்ப தமிழ்நாடுன்னு சொல்லி உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல் தான் இப்ப சமீபத்துல பெரும்பாலும் எல்லாராலையுமே பார்க்கப்பட்ட ஒரு அரசியல். இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம்ஆ வாரத்துக்காக அதிகமான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதை நீங்க பார்க்கும், அதனாலதான் நிறைய பேர் அதை பார்த்தார்கள். ஸோ அதனாலதான் அதை உதாரணம் காட்டி சொல்றேன். அதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களினுடைய மத ரீதியான அடையாளப்படுத்தல்கள், அவர்களினுடைய ஜாதி ரீதியான அடையாளப்படுத்தல்கள், இல்லாட்டி அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். ஜோசப் விஜய் அவர்களுக்கு கூட நடந்திருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர் வந்து அப்படி நாட்டை ஆள முடியும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா மாறி போய் கொண்டிருந்தது. இந்த மாதிரியான தனிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு அவர்களை அட்டாக் பண்ணி அவர்களை அந்த ஆட்சியில இருந்து கவிழ்க்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆட்சியை பிடிக்க வைக்காம செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றது. இந்த சமூக ஊடகங்கள்ல போகக்கூடிய விஷயங்கள் நான் ஒன்று சொல்லுவேன், எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட அந்த அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் இருப்பார்களானே, அவர்கள் கிரியேட் பண்ணக்கூடியது வெறும் 10% மட்டும்தான். எல்லா இடங்கள்லையுமே போய் கிரியேட் பண்ண மாட்டார்கள். ஒரு 10% ஒரு விஷயத்தை உருவாக்கி சமூக ஊடகங்களை போஸ்ட் பண்ணுவார்கள். அதை பார்க்கிற சில கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், சில மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், நாங்க எதுக்காக அதை ஷேர் பண்றோம்னே தெரியாம ஷேர் பண்ணக்கூடியவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் மிச்ச 90% எல்லா மக்கள்கிட்டயுமே அதை கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் ஒரு ரியல் ஃபேக்ட். வெளியில தெரியாத ஒரு ஆழமான உண்மை என்று சொன்னா இதுதான். ஒரு 10% அவர்கள் வேலை செஞ்சா போதும், 90% மக்களை வச்சுக்கொண்டே அவர்கள் அதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பார்கள். இதை இன்றைக்கு சொல்றது, நான் இந்த லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், சோஷியல் மீடியா மாஃபியான்ற மாதிரி இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த ஒரு டீம் வந்து இயங்கி கொண்டிருக்குது. இது உண்மையிலேயே சரியா பார்க்க போனா தவறான ஒரு விஷயம் தான், நியாயமா பார்க்க போனா. ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடக பாவனையை வச்சுக்கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள்ன்றதை மக்களாகிய நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சோ இந்த 4 வருஷத்துலயுமே தொடர்ச்சியா இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுறது, செய்யாத விஷயங்களை சுட்டி காட்டுறது, சில போலியான விஷயங்களை அவர்களை உருவாக்கி காட்டுறது, தனிப்பட்ட ரீதியில் அவர்களை அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை திரும்ப 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 செய்யும் போது சில வேளைகள்ல மக்களினுடைய மனது மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா உருவாகும். இதுக்கு பிறகு கடைசி அந்த 4 வருஷம் முடிய அந்த கடைசி 8 மாதங்கள்ல அவர்கள் செய்யற விடயங்கள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கூட்டணி அமைக்கிறது. தங்களுக்கு சரியான பலம் இல்ல, மக்கள்கிட்ட சரியான ஆதரவு இல்லைன்னு சொன்னா, அதை தெரிஞ்சு கொண்டுட்டார்கள் சொன்னா கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். பெரிய பெரிய கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சியா வந்து கூட்டணி கட்சியா உருவாகுவார்கள். அதுக்குள்ள அவர்களினுடைய கொள்கைகளை அறிவிப்பார்கள். நாங்க ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், இன்னும் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விடயங்களை நாங்க செய்வோம்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஏன் இதை இந்த இடத்துல உதாரணப்படுத்தி சொல்றேன்னு சொன்னா, இதுதான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. மக்கள் இந்த
லூப்ல போய் மாட்டிட கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் நடக்குது. இதுக்குள்ள போய் நீங்க சிக்கிக்கொண்டு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க தவறிடாதீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொள்றேன். இது ஆரம்பத்துல இருந்தே இப்ப நடக்கிறது இல்ல. இன்றைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறபடியா இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது, இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பத்திரிகைகளா இருக்கட்டும், வானொலியா இருக்கட்டும், அவர்களுக்கான சில தொலைக்காட்சிகள், சில வானொலிகளை, பத்திரிகைகளை எல்லாம் வச்சுக்கொண்டு அவர்கள் செய்த அரசியல்ன்றதும் மிகப்பெரியது. சோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டுதான் அந்த 4 வருட ஆட்சி நடக்கும் வரைக்கும் இது எல்லாத்தையுமே செஞ்சுதான் ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி புதிய ஆட்சியை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்சிகளும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான, மக்கள் மத்தியில ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்றதுக்கான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல. வெளியில தெரியாம, இது எப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னதானே, கண்ணுக்கு தெரியாத அரசியல் இது. கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்க வெளியில பாக்குற ஒரு அரசியல் இருக்கும், கண்ணுக்கு தெரியாம பின்னால நடக்கக்கூடிய அரசியல் உண்டு, இன்னொன்றா இருக்கும். இது வெளியில தெரியாம மறைமுகமா அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக நடக்கக்கூடிய அரசியல்ன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மக்களினுடைய ஓட்டுன்றது மக்கள் சிந்திச்சு போட வேண்டிய ஓட்டே தவிர, இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மூலமா மக்களை வளைச்சு போடு, ஹிட்லர் சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் எப்பவுமே ஓட் பண்ணக்கூடாது. சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து, ஏனடா கடந்த கால தங்களினுடைய ஆட்சியில பிழை இருந்திருந்தாலும், புதிய ஆட்சி ஒன்று உருவாக்கி இருந்தாலும் என்ன சொல்வார்கள்னு சொன்னா, எங்கட ஆட்சி பிழைதான் ஒத்துக்கொள்றோம், ஆனா இந்த ஆட்சி எங்கட ஆட்சியை விட கேவலமானதா இருக்குது, அதை விட மோசமானதா இருக்குது, அப்ப புதிய ஒரு மாற்றம் தேவைதானே என்ற மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார்கள். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னது மேலோட்டமா, நான் சொன்னதே மேலோட்டமா தான். அதுக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா போனா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அரசியலுக்குள்ள நடக்கும். நீங்க இன்னும் ஆழமா உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா பயங்கரமா தலைவலிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி போயிடும். என்னடா இப்படியெல்லாம் செஞ்சா நாங்க ஓட் பண்ணி கொண்டுக்கிறோம், இன்னொருத்தருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குதான்ற மாதிரி அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இந்த அரசியலுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. ஸோ மக்கள் சரியான முறையில் சிந்திச்சு தவறு செய்யாம ஒரு சரியான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த விடயங்களை நான் கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ இனிமேலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கோ, இல்லாட்டி உங்களுக்குள்ள நீங்க இவருக்கு ஓட் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி, முக்கியமா மெயினா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், சமூக ஊடகங்களை வச்சுக்கொண்டு மக்கள் வாக்களிக்க கூடாது. ஏன்னாண்டிக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. சமூக ஊடகங்களை பார்த்து அதை வச்சுக்கொண்டு வாக்களிக்கிறது அது மிகப்பெரிய முட்டாள்தனம். மக்கள் சிந்திச்சு எனக்கான தலைவர் யார், எனக்காக அந்த தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார், நாட்டுக்கு என்ன செய்வார், நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போவாரா, இது எல்லாத்தையுமே சிந்திச்சு தான் மக்கள் முடிவெடுக்கணுமே தவிர, சமூக ஊடகம்ன்றது பொழுதுபோக்குக்காகவும் தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா தான் எப்பவுமே இருக்கணும். அதை நான் திரும்ப வலியுறுத்தி கொள்றேன். ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்த இந்த வீடியோல பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன். கட்டாயமா நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் என்று நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி 2029ஆம் ஆண்டு தேர்தலில் சரியான ஒரு ஆட்சி முறைமை திரும்பவும் நாட்டுக்குள்ள அமையணும் என்றதுக்காக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லா நாடுகளிலுமே நீங்கள் வேறு நாட்டில் இருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட நாட்டிலையும் சரியான ஒரு ஆட்சி அமையணும்ன்றதுக்காக நீங்களும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை லைக் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.